ஹாய் ஐஸ், இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான மூவி பார்க்க போகிறோம். வாங்க டிலே பண்ணாமல் ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க. அவளோட நேம் வந்து ஷீ. அவங்க சிஸ்டர் வெண்ணாயிட்ட கால் பண்ணி நான் இப்போ போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்கிறா. அவள் ஃபேஸ் ஃபுல்லாமே அடிபட்டு போயிருக்கு. அவள் கையில் ஒரு டைரியுமே வச்சிட்ருக்கா. அப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காமிக்கிறாங்க. அவள் வந்து அங்கே நீட் டவுன் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் லீட் அங்கே மன்னிப்பு கேட்குறா. நீ இவ்வளோ அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு யாரை போய் பார்க்க போனேன், அவங்க பக்கத்தில் போக வேண்டிய என்ன அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அங்கே ஒரு மிருக மாதிரி அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கான். அப்போ அவள் நான் இந்த தப்புமே பண்ணலை, ப்ளீஸ் என்னை வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, என்னை மன்னிச்சிருங்கன்னு சொன்னாலுமே கேட்காம அவ்வளோ அடிச்சு இங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு ஃபிஷ்மே கீழே விழுந்து அப்படியே துடிச்சு இறந்து போயிருக்கு. இப்போ அதை எல்லாத்தையுமே அவன் நினச்சி பார்த்துட்டு அங்கே மேலேருந்து அவள் பாட்டு சூசைட் பண்ணிக்க போகிறான். அவங்க சிஸ்டர் தயவு செஞ்சு நீ அப்படிலாம் பண்ணிடாதன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க மேலேருந்து குதிச்சு இறந்துமே போயிடுறா. அங்கே அது எல்லாத்தையுமே அங்கே வெண்ணை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இவ தான் நம்மளோட ஹீரோயின். அப்போ அந்த டைரி கீழே விழுந்துருந்துச்சு இல்லையா, அதை எடுத்து அவள் வந்து படித்து பார்க்குறா. என்ன நடந்துச்சுன்னு சொல்லிட்டு எழுதியிருக்கு. அவங்க ஹஸ்பண்ட் அவ்வளோ ஒரு மிருக மாதிரி அவளை அங்கே அடித்து கொடுமைப்படுத்தியிருக்கான். நீ வந்துட்டு யாருமே இல்லாத ஒரு அனாதை மாதிரி, இப்போ நான் தான் உன்னை பாதுகாக்கணும், நீ என் பேச்சை தான் கேட்டு நடக்கணும், உன்னோட சிஸ்டருமே உன்னை விட்டுட்டாள் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கான். ஹீரோயினும் ஷீயுமே சேர்ந்த ஆர்ஃபனேஜில் தான் வளர்ந்துருக்காங்க. அங்கே அந்த ஹெட் வந்து போட்டு அடித்தப்ப அவங்க சிஸ்டர் தான் வந்து காப்பாற்றிருப்பா போல். ஸோ இது எல்லாத்தையுமே அவன் நினச்சி பார்த்துட்டு உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கணவனை கண்டிப்பாக நான் வந்துட்டு சும்மா மட்டும் விட மாட்டேன், அவனை கொடூரமாக நான் ரிவெஞ்ச் எடுப்பேன் அப்படின்றத அவ சொல்கிறா. பிறகு தன்னோட ஃபேஸை வந்துட்டு அங்கே வந்து வேறு மாதிரி அவள் வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியுமே அங்கே மாற்றிக்கிறா. அங்கே அந்த பப்பில் வந்துட்டு அந்த லீயை காமிக்கிறாங்க. ஒரு பொண்ணோட சேர்ந்து அவன் அங்கே டேட்காக போயிருக்கான். கூட இன்னொரு பர்சனுமே இருக்காங்க. நீங்கள் வந்துட்டு பெரிய ப்ரொபோசர் ஆச்சாமே, நாங்கள் வந்துட்டு உங்களை பற்றி நிறைய டீட்டெயிலாக விசாரிச்சிருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ஃபோட்டோவெல்லாம் காமிச்சிட்டு அங்கே பேசினதும் அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கான். அந்த டயத்தில் அங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா. அங்கே நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு வந்து மைண்டில் உல்ட்டாவாக ஐடியா தோணிட்டுருக்கு. அவ கூட சேர்ந்து ரொமான்ஸ் பண்ணால் எப்படி இருக்குன்ற மாதிரி அவன் மைண்டில் போயிட்டே இருக்குது. இப்போ இந்த பொண்ணு வந்துட்டு அங்கே அவன்கிட்ட வந்து பக்கத்தில் நெருங்கி போகலான்னு பார்த்தா அவன் டச் கூட பண்ண விட மாட்டான். அவன் நம்ம ஹீரோயின்கிட்ட போய் அங்கே உட்காந்துட்ருக்கான். நீங்கள் என்ன வந்து பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டதுமே நான் இப்போ தான் கிராஜுவேஷன் முடிச்சேன்னு சொன்னதும் இங்கே வந்துட்டு இவனுக்கு ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே ஒரு வெயிட்டாக ஒருத்தன் ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அவனோட நேம் வந்து ஃபூயான். அவன் ரொம்ப வந்து ஒரு மாதிரியாகவே பார்த்துட்ருக்கான். இவன் கூட இந்த பொண்ணு என்னடா பண்ணிகிட்ருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்போ இன்னொரு பர்சனுமே வந்து நான் உங்களுக்காக தான் இந்த ட்ரிங்க்ஸ் வந்து பை பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்துட்டு இதை குடிங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோர்ஸ் பண்ணதுமே ஆனால் ஹீரோயின் குடிக்க மாட்டேன்னு சொல்கிறா. அப்போ அங்கே அந்த லீவ் வாங்கி அதை வேகமாக குடித்ததும் நீங்கள் எதுக்காக தேவையில்லாமல் இதில் தலையிட்டுருக்கீங்க, நாங்கள் இப்போ பிளெண்டேட் பண்ணிகிட்ருக்கோம், நீங்கள் எதுக்காக இங்கே வந்து நடுவில் எல்லாத்தையும் கெடுத்துட்ருக்கீங்க, நான் இது அவளுக்காக வாங்கினேன்னு சொன்னதும் இப்படி யாரையுமே கட்டாயப்படுத்தி போர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு அவன் ரொம்ப நல்லவே மாதிரி நடிச்சிட்ருக்கான். இப்போ ஹீரோயின்மே ப்ளீஸ் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, என்னை இங்கேருந்து கூட்டிகிட்டு போகிறீங்களான்னு சொல்லிட்டு அவன்கிட்ட கேட்டதும் அவனும் ஓகேன்னு சொல்கிறான். அப்போ அங்கே அந்த ஃபூயானுக்கு வந்துட்டு ரொம்பவே ஷாக்காக இருக்குது. ஏன்னா இவனை நம்பி இன்னொரு பொண்ணுமே போய் விழுக போகிறாளான்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்ருக்கான். பிறகு ரெண்டு பேருமே சேர்ந்து அங்கே போயிட்டுருக்கும்போது நான் இதான் ஃபஸ்ட் டைம் இங்கே வந்திருக்கேன், என்னை பிளைண்ட் டேட்டுக்காக அனுப்பி விட்ருக்காங்க, எனக்கு இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் வர்றதுக்கு பிடிக்காதுன்னு அவள் சொன்னதும் எனக்குமே இதெல்லாம் பிடிக்காது, நானுமே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அப்படியே நல்ல மாதிரி ட்ராமா பண்ணுறான். அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே நம்ம ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருது. சரி ஓகே வாங்க போகலான்னு சொல்லிட்டு போகும்போது வேணுனே வந்துட்டு இவ ஸ்லிப்பாகி விழுகிற மாதிரி அங்கே ட்ராமா பண்ணிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக போனதுமே அவனுக்கு இன்னுமே வந்துட்டு ஹீரோயின் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருது. இப்போ அங்கே மழை வர மாதிரி போனதுமே சரி வா நான் என்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அந்த லீவ் வந்து நம்ம ஹீரோயின் அங்கே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறான். அவன் ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கோமே அவனுக்கு இன்னுமே ஹீரோயின் மேலே ரொம்ப அட்ராக்ட் ஆகிட்டுருக்கு. எங்கே வாஷ்ரூம் இருக்குது, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவள் கேட்டதுமே அவனுமே உள்ளே போன்னு சொல்கிறான். ஆனால் ஹீரோயினை நினச்சி அவனுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கு. எப்படி அவளை வந்துட்டு நம்ம கூட வச்சுக்கிறதுன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே பிளான் பண்ணிவிட்டு அவளவே வந்துட்டு நோட்டீஸ் பண்ணிகிட்ருக்கான். அதுக்கப்புறம் அங்கே நம்ம ஹீரோயின் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரவுமே இப்போ என்ன நல்லா தானே இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்டதும் ரொம்பவே தேங்க்ஸ் நீங்கள் பண்ண ஹெல்ப்புக்கு, நான் இப்போ கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு போகும்போது வேணுனே அவன் கையை வந்து டச் பண்ணிட்டு போகிறா. அவனுக்கு இன்னுமே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டுருக்கு. ஹீரோயின் நீ விழுந்துடாமல் அவனை என் வலையிலன்னு சொல்லிட்டு போகிறா. அதுக்கப்புறம் அங்கே அவங்க ஃப்ரெண்ட்ஸை போய் மீட் பண்ண அங்கே பாரில் அந்த லீயோட சேர்ந்து இருந்த பொண்ணு, அதுக்கப்புறம் இவ்வளோ ட்ரிங்க்ஸ் பண்ணி அங்கே டார்ச்சர் பண்ண பையன் எல்லாருமே இவங்களோட ஃப்ரெண்டு தான் போல். அங்கே லீயை பற்றின நிறைய டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துட்டு நம்ம ஃபூயானை பற்றினுமே நிறைய டீட்டெயில்ஸ் கொடுக்குறாங்க. நேற்று அவன் உன்னை முறைச்சிட்டே இருந்தான்ல, அவன் வேறு யாரும் கிடையாது, இந்த ஆளோட ஃபஸ்ட்டு ஒய்ஃபோட பிரதர் தான், அதனால தான் அவன் வந்து இந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தான் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அங்கே லீக்காக சூப்பெல்லாம் பண்ணி கொண்டு போகிறா. என்ன இங்கே வந்திருக்கீங்கன்னு கேட்டதுமே நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்கல்ல, நான் உங்களுக்கு ஒரு சின்ன கிஃப்ட் கொடுக்க வேணாமா, உங்களுக்காக சூப் பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு கொடுத்ததுமே அவன் இன்னுமே நம்ம ஹீரோயின் மேலே இன்ட்ரெஸ்ட் ஆகிட்டு அவளோட கையை அப்படியே வந்து டச் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் நான் இப்போ கிளம்புறேன்னு சொல்லிட்டு அங்கே வேகமாக கிளம்பி போயிட்டுருக்கும்போது அங்கே ஃபூயான் மேலே போய் அவள் வந்து இடிச்சு ரெண்டு பேருக்குமே ஆக்சிடென்ட் ஆகிடுது. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே ஏய் நேற்று நீ வந்து அந்த பாரில் அந்த ஆளோட சேர்ந்து இருந்த பொண்ணு தானே, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்லவன் கிடையாது, தயவு செஞ்சு நீ அவன்கிட்ட இருந்து விலகியேறு,
இல்லைன்னா உன்னோட உயிருக்கே ஆபத்து அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு நீங்கள் யார் அப்படின்ற சொல்லி கேட்டதுமே என்னோட சிஸ்டரோட ஹஸ்பண்ட் தான் அந்த ஆள், இப்போ என்னோட சிஸ்டர் மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருக்கா, அதுக்கு எல்லாமே காரணம் இவன் தான் அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே கான்டாக்ட் நம்பரை கொடுத்துட்டு கண்டிப்பாக நான் அவங்கள வந்து திரும்ப மீட் பண்ணுவேன் அப்படின்றத சொல்கிறா. அப்போ அங்கே அந்த லீ அதெல்லாமே அங்கே நோட்டீஸ் பண்ணிவிட்டு வேமா ஹீரோயின்கிட்ட கால் பண்ணி நீ இப்போ எங்கே இருக்கான்னு சொல்லி கேட்டதுமே நான் வந்துட்டு இப்போ கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவேன் நான் போய் சொல்கிறா. அதை கேட்டுட்டு இவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. என்கிட்ட பொய்யா சொல்லிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கான். பிறகு வீட்டுக்கு வந்துட்டு அவனோட சைக்கோ வேலையை ஆரம்பிச்சிடுறான். பார்த்தா அங்கே பெரிய ஸ்க்ரீனில் அவங்களோட ஒய்ஃபை போட்டு அவன் டார்ச்சர் பண்ண வீடியோலாம் அங்கே வந்து போயிட்டுருக்கு. அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு அவன் ரொம்ப அப்படியே வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இப்போ ரொம்ப ரிலாக்ஸ் ஆகிட்டுருக்கான். இப்போ திரும்பவுமே ஒரு பொண்ணு என் வலையில் வந்து விழுக போகிறா, என்னோட லைஃப் ரொம்ப ஸ்மூத்தாக போக போகுதுன்னு சொல்லிட்டு அங்கே ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அப்படியே சைக்கோ மாதிரி அவன் ஹாப்பியாகிட்டு சிரிச்சிட்ருக்கான். பிறகு நம்ம ஹீரோயினுக்கு அங்கே கால் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அப்படியே இருமிட்டே அங்கே வந்து பேசுகிறா. அப்போ என்னாச்சு ஏன் உட முடியலையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவன் அம்மான்னு சொன்னதுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அங்கே வீட்டுக்கு வெளியே வந்து நின்றதுமே வாங்க உள்ள அப்படின்ற சொல்லிட்டு கூப்பிடுறா. அப்போ அங்கே காலில் அடிபட்டு போயிருக்கு, என்னாச்சின்னு சொல்லிட்டு அவன் வந்து பார்த்துட்டே உள்ளே வர்றான். ஏன்னா இப்போ தான் புதுசாக இந்த வீட்டுக்கு வந்தையான்னு சொல்லிட்டு கேட்டதும் அவள் ஆமான்னு சொல்லிட்டு அங்கே நான் இப்போ தண்ணி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகும்போது திரும்ப அங்கே ஸ்லிப் ஆகி வேணுனே போய் மேலே விழுந்ததுமே அங்கே ரெண்டு பேருமே அப்படியே பக்கத்தில் அட்ராக்ட் ஆகிட்டு வந்துட்டுருக்காங்க. வேணுனே தான் நம்ம ஹீரோயின் பண்ணிட்டுருக்கா. அப்போ அங்கே நம்ம காலில் வந்து அடிபட்டுருக்கே எப்படி எப்படி அடிபட்டுச்சின்னு சொல்லிட்டு கேட்டதும் நேற்று ஒரு ஃபுட் டெலிவரி பையனை போய் நான் இடிச்சிட்டேனா, ஸோ வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி அடிபட்டுருச்சு அப்படின்றத அவள் சொன்னதுமே அவன் வந்துட்டு சரி ஓகே நான் வந்து உன்னை உண்மையிலே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்து என்னோட கேர்ள் ஃப்ரெண்டாக இருக்கியா, நீ ஓகேன்னு சொன்னால் எனக்கு போதும் அப்படின்றத சொன்னதும் அவள் ரொம்ப ஷாக் ஆகுற மாதிரி அங்கே வந்து ட்ராமா பண்ணிச்சா. இங்கே ரொம்ப பர்ஃபெக்டான பர்சன், ஆனால் நான் அப்படி கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அப்படிலாம் கிடையாது, எனக்கு நீ தான் கரெக்டான பர்சன், நீ ஓகேன்னு மட்டும் சொல்லி எனக்கு அது போதும் அப்படின்றத சொன்னதுமே அதை கேட்டுட்டு அவளுமே ஓகேன்னு சொன்னதும் அவனுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருது. உடனே நம்ம ஹீரோயின் அவன் கிஸ் பண்ணுறதுக்காக போயிட்டுருக்கான். ஆனால் ஹீரோயின் இவனை கிஸ் பண்ண விடாமல் வேமா அங்கே வந்து ஹக் பண்ணிக்கிறா. ஸ்டேவே நம்ம ஹீரோயின் அவனோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறான். இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டிலேயே ஸ்டே பண்ணிக்கிறலாம், எங்கேயுமே போகணுன்னு அவசியம் கிடையாதுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு ஃபிஷ் டேங்க் இருக்குது, எங்கே இதில் இருந்த ஃபிஷ்ஷை காணமேன்னு சொல்லி கேட்டதும் நான் ரொம்ப பாசமாக அதை வளர்த்தேன், ஆனால் அது எப்படியோ செத்து போயிடுச்சுன்னு சொன்னதும் அவங்க சிஸ்டரோட ஞாபகம் தான் வந்துட்டுருக்கு அவளுக்கு. அவன் நான் உனக்கு புதுசாக ஒரு ஃபிஷ் வாங்கி கொடுக்குறேன், நீ வந்து அதை வளர்த்துக்கோ அப்படின்றத சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே ஹாப்பியாக ஓகேன்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் நீங்கள் வெயிட் பண்ணி நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது நம்ம ஹீரோயின் அங்கே ஒரு கேமரா எடுத்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணி வச்சிட்ருக்கா. அப்போ அங்கே நம்ம லீ வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டதும் இல்லை நான் வந்துட்டு இங்கே சும்மா எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு அங்கே பேசினதுமே வேகமாக அங்கே புக் எடுக்க போகிறான். நான் இவன் வந்துட்டு ஹாப்பியாகிட்டு அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதும் அவன் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுறான். அவனை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் இங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவளுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. பட் இருந்தாலுமே தன்னோட சிஸ்டருக்காக அவள் அதை எல்லாத்தையுமே பொறுத்துக்க வேண்டியதாக இருக்குது. நெக்ஸ்டே அங்கே எல்லாத்தையுமே அவள் ரெடி பண்ணி வச்சிட்ருக்கா. அப்போ அங்கே அவன் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு அங்கே வந்து கிளம்பும்போது நான் வந்து வீட்டை எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிடுவான்னு சொல்லி கேட்டதும் சரி ஓகே எல்லாம் பண்ணிடு, ஆனால் அந்த ஸ்டடி ரூம்குள்ளே மட்டும் போகாது, அதை நானே பண்ணிக்கிறவேன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். ஆனால் அவன் போன அடுத்த செகண்டே அவங்க உள்ளே போயிட்டு ஏதாச்சும் வந்து எவிடன்ஸ் கிடைக்குதான்னு சொல்லிட்டு அங்கே கலெக்ட் பண்ணலான்னு பார்க்குறா. பட் ஆனால் அவன் கரெக்டாக அங்கே உள்ளே வந்துட்டு நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்து இந்த ரூமை வந்து உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு நினச்சேன்னு சொன்னதும் நான் என்ன சொன்னேன் இங்கே வரக்கூடாதுன்னு சொன்னா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே அவனோட சுயர்வை வெளியே வந்துடுது. போட்டு எல்லாத்தையும் ஓடிச்சிட்டாங்க. ஹீரோயினை போட்டு டார்ச்சர் பண்ணதுமே அங்கே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். அங்கே கையில் அடிபட்டிருக்கதை பார்த்துட்டு ப்ளீஸ் என்னை மன்னிச்சிரு, நான் கொஞ்சம் கோவத்தில் இந்த மாதிரி நடந்துக்கிட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மெடிசன்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் போட்டு விடலான்னு சொல்லிட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இவன் இன்னுமே கொஞ்சம் கோவப்படுவான், அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணலான்னு பார்த்தனே எல்லாமே இப்படி கெட்டு போச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே ஃபீல் பண்ணுறான். அப்போ ஃபோனில் வந்துட்டு அவனுக்கு ஏதோ மெசேஜ் வருது, அதெல்லாத்தையும் அவன் ரீட் பண்ணிட்டு வேகமாக அங்கே மெடிசன் எடுக்கிறதுக்காக போகிறான். அதுக்குள்ளே இவன் அந்த ஃபோனெல்லாம் வந்துட்டு செக் பண்ணி பார்த்துடுறா. பிறகு அவன் மெடிசன் வந்துட்டு எடுத்துகிட்டு வந்ததும் இவன் நார்மலாக வந்துட்டு எதுவுமே தெரியாத மாதிரி இருந்துக்கிறான். அவன் மெடிசன்லாம் போட்டுட்டு தயவு செஞ்சு நீ இதுக்கப்புறம் அங்கெல்லாம் போகாத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சமாதானப்படுத்துகிறான். நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் திரும்பவுமே அங்கே பார்க் தான் போயிருக்கா. அப்போ அங்கே ஃபுயோனை பார்த்து அங்கே பேசலான்னு சொல்லிட்டு அவள் பார்த்ததுமே நீ இப்போ விளாண்டிட்டுருக்க, இந்த விளாட்டுக்குள்ளெல்லாம் நான் வர விரும்பல அப்படின்றத சொன்னதும் நான் உன்னோட சிஸ்டரை வந்து மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அவனுக்கு அதை
கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டுருக்கு. நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. சரின்னு சொல்லிட்டு அவனுமே அங்கே இவளோடுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணிடுறான். நெக்ஸ்ட் டேவே அவங்க சிஸ்டரை மீட் பண்ணுறதுக்குமே அவன் அங்கேருந்து போனதும் அவங்க சிஸ்டர்கிட்ட நீ வந்துட்டு உன்னோட ஹஸ்பண்ட் என்ன பண்ணான்னு சொன்னால் தானே நான் ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே அதை கேட்டுட்டு அவளுக்கு வந்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்ப வந்து பயமாக வேற ஆக ஆரம்பிச்சிருது. அவனோட நேமை கேட்டதும் அவங்க பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணதுமே இவன் ரொம்ப கவலைப்பட்டுட்டு ஹீரோயினை கூட்டிகிட்டு வந்துடுறான். எப்படி உங்கள் சிஸ்டர் இப்படி ஆனாங்கன்னு சொன்னதும் அவள் 6 மாதம் வரைக்கும் நல்லா தான் இருந்தா. அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக என் கூட கான்டாக்டையுமே வந்து கேன்சல் பண்ணிட்டா. எதுவுமே எனக்கு அவளுக்கு நடுவில் இல்லை. திடீர்னு பார்த்தா இந்த நிலைமை ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டுருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் புரியுது. ஃபேமிலி யாருமே இல்லாத பர்சனை தான் இவன் டார்கெட் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அவங்க 2 பேரும் பேசிட்டு வந்துட்டுருக்கத அந்த லீமே அங்கே வந்திருக்கான் போல். அப்போ அங்கேருந்து பார்த்துட்டு அவன் வந்து இவங்க என்ன பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு நோட் பண்ணும்போது நம்ம ஹீரோயின் வேமா அங்கே அவனை பிடிச்சி அங்கே உள்ள ரூமுக்குள்ளே போய் மூடிக்கிறா. அப்போ அங்கே அவன் மரியாதையை கதவை தர நீ என்ன இவன் கூட பண்ணிட்டுருக்கன்னு சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது இப்போ நீ என்ன பண்ண போகிற மாட்டிக்கிட்டேன்னு சொன்னதுமே அவ்வளோ ஈஸியாலாம் நான் மாட்ட மாட்டேன். இப்போ பாரு என்னோட ஆக்டிங்னு சொல்லிட்டு வேமா கதை ஓப்பன் பண்ணிவிட்டு அவனை வந்து ஹக் பண்ணிவிட்டு ப்ளீஸ் என்னை காப்பாற்றுங்க இவன் என்னை போர்ஸ் பண்ணி இங்கே இழுத்துட்டு வந்துட்டான்னு சொல்லிட்டு அழுது ட்ராமா பண்ணதும் எதுக்காக நீ இவ பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அங்கே ஃபூயானுக்கு அவனை பார்த்ததும் டென்ஷன் ஆகிட்டு ஓங்கி ஒரே பஞ்சு விட்டான். தேவையில்லாமல் நீ இப்படிலாம் ப்ராப்ளம் பண்ணிகிட்ருக்காத. உன்னோட சிஸ்டர் வந்துட்டு மென்டலாக போனதுக்கு நான் ஒன்றும் காரணம் கிடையாது. ஆல்ரெடி அவள் மென்டல் தான் சொன்னதுமே அவனுக்கு கோவமாகிடுது. நீ வந்துட்டு ஒழுங்காக இருந்துக்கோ, கண்டிப்பாக ஒரு நாளைக்காச்சும் எவிடன்ஸ் கிடைக்கும், நீ ஜெயிலுக்கு போகிறது கன்ஃபார்ம் தான் சொல்லிட்டு அவன் கோவப்படுறான். பிறகு ஹீரோயின்ட்ட நீ இவனை நல்லவே நம்பிட்டு இவன் கூட இருந்துட்டுருக்கா, இவன் மோசமானவன் சொல்லிட்டு திட்டான். பட் வந்துட்டு அவள் கண்டுக்காமல் அவன் கூட சேர்ந்து கிளம்பி போயிடுறா. பிறகு வீட்டுக்கு போயிட்டு அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு அந்த ஆள் உங்களை பஞ்சு விட்ருக்காரு, நீங்கள் ஏன் திரும்ப அடிக்கலை அப்படின்றத கேட்டதும் அவன் ஏதோ கோவத்தில் பண்ணிட்டான் அப்படின்றத சொல்கிறான். சரி அவங்க வந்து யார் அப்படின்றத சட்டி கேட்டதுமே அது என்னோட எக்ஸ் ஒய்ஃப் தான், அவளுக்கு வந்துட்டு ஆல்ரெடி மென்டல் ப்ராப்ளம் இருந்துச்சு, ஆனால் அவன் தப்பாக புரிஞ்சிட்ருக்கான், நான் தான் காரணம்னு சொல்லிட்டு அங்கே சொன்னதுமே நம்ம ஹீரோயின் நான் வந்து உங்களை நினச்சி ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன், நீங்கள் எவ்வளோ நல்லவர் அப்படின்றத சொன்னதும் இவனுமே அங்கே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுறான் நம்ம ஹீரோயின் மேலே. உனக்காக ஒரு சூப்பரான கிஃப்ட்டு கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதை அவன் போட்டு விட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வந்து கிஸ் பண்ணிகிட்ருக்கான். அவளுக்கு ரொம்பவே அருவருப்பாக இருக்குது அதெல்லாம் பண்ணுறதை பார்த்துட்டு. நைட் அவன் தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் வந்து எவிடன்ஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு அங்கே ஃபோனில் போயிட்டு எல்லாத்தையுமே அங்கே செக் பண்ணி பார்க்குறா. ஆனால் இவன் பார்த்தா முழிச்சிட்ருக்க மாதிரி தான் இருக்குது. நம்ம ஹீரோயின் அப்படியே வந்து திரும்பி பார்த்ததுமே இவன் இந்த பக்கம் திரும்பிக்கிறான், தூக்கத்திலே திரும்புகிற மாதிரி. ஹீரோயின் வந்துட்டு ஈஸியாக எல்லாத்தையுமே ஓப்பன் பண்ணிடுறா. என்னடா நீ என்ன அவ்வளோ லவ் பண்ணிகிட்ருக்க, என்ன இவ்வளோ ஈஸியாக வந்துட்டு எல்லாத்தையுமே என்னோட நேமில் வந்து நீ வந்து பாஸ்வேர்ட்லாம் போடுற லெவலுக்கு அப்படின்றத சொல்லிட்டுருக்கா. பிறகு நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணுறா. அப்போ அவன் ஒரு ப்ரொப்போசர் இல்லையா, ஸோ மென்டலாக வந்து ஆளுங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவன் சில கோர்ஸ்லாம் அவன் நடத்திட்டுருக்கான். ஸோ அது மூலமாக தான் வந்துட்டு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி வேலையெல்லாம் அவன் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே அங்கே சொல்கிறாங்க. பிறகு அந்த லீயை பார்த்தா நம்ம ஹீரோயினுக்காக அங்கே சூப்பராக எல்லாமே டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவனை வந்துட்டு அங்கே ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டு அப்படியே வந்து பக்கத்தில் போய் அவனுக்கு ஒரு டையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கா போல், அதை கட்டிட்டு அப்படியே கழுத்தை பிடிச்சி அங்கே நெரிக்க ஆரம்பிச்சிடுறா. அவன் வந்து சாகிற லெவலுக்கு போயிடுறான். பட் இது எல்லாமே நம்ம ஹீரோயினோட கனவு தான். அப்போ என்ன பண்ணிகிட்ருக்க நீன்னு கேட்டதுமே இது உங்களுக்காக நான் புதுசாக வாங்கிட்டு வந்தது, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணி நான் இப்போ வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்காக வந்துட்டு அங்கே கேக்கெல்லாம் கொண்டு வந்து கொடுக்குறான். அங்கே கேக் கொண்டு வந்ததுமே அவங்க சிஸ்டரோட இருந்தால் தான் அவளுக்கு ஞாபகம் வந்துட்டுருக்கு. உனக்கு பர்த்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணதுமே அவங்க சிஸ்டர் ஞாபகம் வந்துட்டு அவள் எமோஷனல் ஆகி அழுக ஆரம்பித்ததுமே நீயே அழுதுட்ருக்க, இதுக்கப்புறம் உனக்கு நான் இருக்கேன், எப்பயுமே நம்ம சூப்பராக ஹாப்பியாக கொண்டாடலான்னு சொல்லிட்டு அங்கே அவளுக்கு ரிங்கை கொடுத்து ப்ரப்போஸ்மே பண்ணுறான் மேரேஜுக்காக. நம்ம ஹீரோயினுமே ஹாப்பி ஆகிட்டாங்க, ஓகேன்னு சொல்லிடுறான். அவனுக்கு ரொம்பவே வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்ச மாதிரி வந்துட்டு பண்ணிகிட்ருக்கான். பட் ஹீரோயின் வசமாக நீ என்கிட்ட மாட்டிட்டடா, இதுக்கப்புறம் யார் உன்னை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்கிறான். பிறகு அங்கே வந்து அவள் பார்க்கு போகும்போது அங்கே ரிங்கை கழட்டி போட்டுட்டு அங்கே அவன்கிட்ட போய் பேச போனதும் உன்னோட இந்த ட்ராமாவில் இதுக்கப்புறம் நான் கலந்துக்க விரும்பலை அப்படின்றத சொன்னதும் நீ எனக்கு ஹெல்ப் பண்ணி தான் ஆகணும்னு சொன்னதும் நீ என்ன பண்ண போகிற, அவன் கூட சேர்ந்து பெட்டை வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கியே, அதே மாதிரி ஏன் கூடயும் பண்ண போறியான்னு சொல்லிட்டு கேட்குறான். ஏன் உனக்கு என்ன ரொம்ப ஜெலஸ் ஆகிட்ருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவ கேட்டுட்டு ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ, உன்னோட சிஸ்டராச்சும் உயிரோடு இருக்காங்க, ஆனால் என்னோட சிஸ்டர் இறந்து போயிட்டாங்க, அதுக்கு காரணம் அவன் தான், ஸோ உன்னை நான் பழி வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத சொன்னதுமே சரி ஓகே நானுமே உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்றத அவன் சொல்கிறான்.
என் கூட வான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனதுமே, "ஏய் இந்த பொண்ணு யார்? எதுக்காக இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கு?" அப்படின்றத கேட்டதும், "நீ வந்துட்டு இப்போ பாரு நடக்க போகிறதுன்னு" சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபியூனலுக்கு தான் போயிருக்காங்க. அங்கே போனதுமே பார்த்தா, அங்கே வந்து அந்த பொண்ணோட அப்பா வேற இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க சிஸ்டரையும் இவளையுமே போட்டு அந்த பொண்ணு வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க போல். அவ மேலே அங்கே குப்பையெல்லாம் தூக்கி எறிஞ்சதுமே, "என்ன பண்ணிகிட்ருக்க நீன்னு?" கேட்டதும், "உங்கள் பொண்ணு வந்துட்டு எப்படி இறந்து போயிட்டா? அவள் வந்துட்டு குடிகாரி தானே, அதனால தானே இறந்து போயிட்டான்னு" சொன்னதும், "அப்படிலாம் கிடையாது, என் பொண்ணு ஆக்சிடெண்ட் ஆகி இறந்து போயிட்டா" அப்படின்றத சொன்னதுமே, "என்ன பிரின்சிபல் எல்லாமே நீங்கள் மறந்து போயிட்டீங்களா?" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்துட்டு சண்டை போடுறா. அவங்க பிரதர் வந்து கோவப்பட்டு அடிக்க வந்ததும் நம்ம பூயான்னு போய் அவனை ஒரே பஞ்சு விட்டான். அப்போ அவங்க அப்பாவுக்கு அங்கே பதட்டமாயிருது. என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு இருக்காரு. "யாரும்மா நீ? எதுக்காக இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க? உனக்கு எப்படி என் பொண்ணை பற்றி இத்தனை விஷயங்கள் தெரியும்னு" சொன்னதும், "என்ன பிரின்சிபல் மறந்து போயிட்டீங்களா? சின்ன வயசில் உங்கள் பொண்ணு எங்களை போட்டு டார்ச்சர் பண்ணுறான்னு உங்கள்கிட்ட நான் கம்ப்ளைண்ட் பண்ணால் கடைசியில் என்னையும் என்னோட சிஸ்டரையுமே தூக்கி நீங்கள் இருட்டறையில் போட்டு அடைச்சி வச்சிங்க. உங்கள் பொண்ணு பண்ணுற தப்பெல்லாம் நீங்கள் மறைச்சிங்க. அதனால தான் இன்றைக்கி அவள் ஃபுல் போதைக்கு அடிமையாகி இந்த மாதிரி நிலமையில வந்துட்டு போய் அவள் இறந்துமே போயிட்டா. அதுக்கு நீங்களுமே ஒரு ரீசன் தான்" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருக்க எல்லாத்தையுமே ஃபோட்டோலாம் தூக்கி போட்டுட்டு, "பாருங்கள் இவங்க பொண்ணு ஆக்சிடெண்ட்லாம் இறந்து போல. அவள் எப்படி வந்துட்டு கேவலமாக செத்து போயிருக்கா" அப்படின்றத சொல்லிட்டு அங்கேருந்து அவள் கிளம்பிடுறா. நம்ம ஹீரோயின் அங்கே ஃபூயான்ட்ட, "நான் வந்து இனிமேல் பண்ண போகிற ஐடியாவில் உன்னோட சிஸ்டர் உன்ட்டே திரும்ப வந்துடுவாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேனோ அதை நீ கரெக்டாக பண்ணணும். அது பண்ணாலே போதும்" அப்படின்றத சொன்னதும் அவனுமே அங்கே ஓகேன்னு சொல்லிடுறான். பிறகு லீயே காமிக்கிறாங்க. அங்கே அவங்க ஒய்ஃப்ட்ட வந்து அவன் ஃப்ரூட்ஸ்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு, "இதுக்கப்புறம் நீ எனக்கு ஒன்றும் தேவை கிடையாது. நீ பாட்டு இங்கேவே இருந்துக்கிறலாம். எனக்கு புதுசாக ஒரு டாய் கிடச்சிருக்கு. அந்த டாய் இதுக்கப்புறம் எனக்கு போதும்" அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே வந்துடுறா. அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறா. நம்ம ஹீரோயின், "எதுக்காக நீங்கள் இங்கே வர வச்சிங்க என்னன்னு?" கேட்டதுமே, "இதான் என்னோட ஒய்ஃப். நான் வந்துட்டு உன்ட்ட அதை சொல்லணும்ல. இவ மென்டல் கண்டிஷன் சரியில்லை. நான் தான் இவளுக்கு எல்லா செலவுமே பார்த்துட்ருக்கேன்" அப்படின்றத சொன்னதும், அதை கேட்டுட்டு நம்ம ஹீரோயின், "இதெல்லாம் நீங்கள் என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் கிடையாது. நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். உங்களை நான் மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன்னு" சொன்னதும் அவன் வந்து அங்கே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிடுறான். பிறகு நெக்ஸ்ட் டே அங்கே வந்துட்டு வெட்டிங்குமே ஸ்டார்ட் ஆக போகுது. நம்ம ஹீரோயின் வருவான்னு பார்த்தா அவங்களோட எக்ஸ் ஒய்ஃப் அங்கே வந்து நிற்கிறா. "ஏய் நீ எப்படி இங்கே வந்த?" அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ரொம்ப வந்துட்டு கோவப்பட்டுட்டு அவட்ட அங்கே வந்துட்டு மிஸ்பிஹேவ் பண்ணதும் அவள் பைத்தியம் மாதிரி பிஹேவ் பண்ணுறா. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்துடுறா. "இனி எங்கே போனேன்னு" சொன்னதும் இந்த லேடி அங்கே வந்து என்னை பிடிச்சி அடித்து தள்ளி விட்டுட்டு இவங்க இங்கே வந்துட்டாங்க அப்படின்றத சொன்னதுமே, இவங்களை கூட்டிகிட்டு போங்கன்னு அவன் கத்திட்டு இருக்கான். அப்போ அங்கே நம்ம ஃபூயான் வந்துடுறான். "என்ன வந்துட்டு என்னோட சிஸ்டர் விட்டுட்டு இன்னொரு லேடியை வந்து மேரேஜ் பண்ண போறியா?" அப்படின்றத சொல்லி கேட்டதும் அங்கே வந்துட்டு தேவையில்லாமல் சண்டை வந்துடுது. அப்போ நம்ம ஹீரோயின், "இப்போ என்ன என்னோட வெட்டிங் எதுக்காக நீ வந்து இப்போ கெடுத்து விட வந்திருக்க? நான் வந்து அவரை தான் ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன். நீ என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன். இப்போ என்ன உனக்கு உன்னோட சிஸ்டர் தானே வேணும்? பேசாமல் நீ அவளை அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிரு. ஆனால் இதுக்கப்புறம் மெடிக்கல் பில்லாம் அவர் பார்த்துக்க மாட்டார்" அப்படின்றத சொன்னதும், "என்னோட சிஸ்டர் நான் கூட்டிகிட்டு போய்க்கிறேன். ஆனால் மெடிக்கல் பில்லும் தேவை கிடையாதுன்னு" சொல்கிறான். என்னென்னு பார்த்தா இதை தான் நம்ம ஹீரோயின் அங்கே பிளானாகவே நம்ம ஹீரோட்ட சொல்லியிருப்பா போல். ஏன்னா நீ வந்துட்டு இதுக்கப்புறம் இங்கே உன்னோட சிஸ்டரை காப்பாற்றணுன்னா நான் சொல்கிறபடி தான் கேட்கணும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அங்கே நைட் வந்துட்டு காமிக்கிறாங்க. வெட்டிங்லாம் முடிஞ்சு போயிடுது. வந்து என் பக்கத்தில் உட்காருன்னு சொன்னதுமே ஹீரோயினுக்கு ரொம்ப பயமாக தான் இருக்கு. அவள் போய் உட்காந்துட்ருக்கா. நான் இப்போ ஷவர் எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னதும், "அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஃபஸ்ட்டு நீ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோ. யாரை கேட்டு என்னோட ஒய்ஃப் விஷயத்தில் நீ வந்து டிசிஷன் எடுத்த? உனக்கு யார் வந்து அந்த அதிகாரத்தை கொடுத்ததுன்னு" சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாகி போயிடுது. என்னடா உல்ட்டாவாக நடந்துட்டுருக்கேன்னு சொல்லிட்டு, "அப்பா நான் வந்துட்டு உன்னை ஃபஸ்ட்டு தடவை நீ தப்பு பண்ண வாசி மன்னிச்சு விடுறேன். இதுக்கப்புறம் தேவையில்லாமல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது" அப்படின்ற சொல்லிட்டு குளிச்சுட்டு வான்னு சொன்னதுமே நம்ம ஹீரோயினுமே போயிட்டு அதை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கா. என்ன நம்மளை பாராட்டுவான்னு பார்த்தா இப்படிலாம் வந்து போயிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு ஃபூயானுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறா. "நீ வந்து உன்னோட சிஸ்டர்கிட்ட பேசவை என்னன்னு" சொல்லிட்டு அவனுமே அங்கே வந்துட்டு கால் பண்ணிவிட்டு அவன் வந்து எப்போ உன்ட்ட வந்து இப்படி வந்து வல்கராக வந்து பிஹேவ் பண்ண ஆரம்பித்தான் அப்படின்றத சொன்னதுமே அந்த பொண்ணு அது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு, ஃபஸ்ட் நைட் அன்னைக்கே அவன் வந்து அந்த வேலையெல்லாம் ஆரம்பிச்சிட்டான். அவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணான். நீ வந்துட்டு வேறு யாரு கூட ரிலேஷன்ஷிப் வச்சுட்டு என்னை வந்து இப்போ ஏமாற்றிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு என்னை அன்னைக்கே வந்துட்டு ரொம்ப கொடுமைப்படுத்த ஆரம்பிச்சிட்டான் அப்படின்றத அவள் சொல்லிகிட்ருக்கா. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் கேட்டுட்ருக்கும் போதே அங்கே அந்த அவன் வந்து கதவை தட்டினதுமே நம்ம ஹீரோயின் வேகமாக போய் ஓப்பன் பண்ணுறா. "என்னை இவ்வளோ நேரமாக உனக்கு குளிச்சுட்டு வர?" அப்படின்றத கேட்டதும், "இல்லை நான் ஹேரை வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன்னு" சொல்கிறா. வேகமாக பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணதுமே ஹீரோயின் அங்கே ரொம்ப பயந்து போயிடுறா. அப்பாவே, "நீ வந்து பயப்படாத. நான் வந்து உன்னை அப்படிலாம் வந்து டார்ச்சர்லாம் பண்ண மாட்டேன். உனக்கு எப்போ வந்து விருப்பம் இருக்கோ அப்போ வந்துட்டு நம்ம இதெல்லாம் பண்ணிக்கலாம்" அப்படின்றத சொல்கிறான். நெக்ஸ்ட் டே ஒரு ப்ரெஸ் மீட்டில் அந்த லீ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக எல்லாத்தையுமே பேசிகிட்ருக்கான். நம்ம ஹீரோயின்ட்ட அங்கே வந்து ரெக்கார்டர் ஒருத்தவங்க கொடுக்குறாங்க. அப்போ பார்த்தா, "என்னோட ஒய்ஃப் ரொம்பவே அழகான பொண்ணு. நான் வந்து உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கணும். இவ்வளோ மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்னு" சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை கூப்பிட்டு அவன் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். ஹீரோயினுமே, "எனக்குமே இவர் ஹஸ்பண்டாக கிடைச்சதுக்கு நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும்" அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வந்து பேசிகிட்ருக்கா.
நைட் போல் அங்கே வீட்டுக்கு வந்து என்னோட இது ஃபேவரட்டாக இதுக்கு எப்பயுமே நான் ஹர்ட் ஆக விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஹாப்பியாகிட்டு அங்கே படுத்ததுமே நம்ம ஹீரோயின் அங்கே தூங்கலை முழிச்சிட்டு தான் இருந்திருக்கா. அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு தான் இருக்கா. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட அந்த லீக் கால் பண்ணி நம்ம வந்து பேபி பெற்றுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நீ உன்னோட ஜாப்பை வந்து குயிட் பண்ணிட்டேன்னா நல்லாயிருக்கும்னு சொன்னதும் கண்டிப்பாக நான் உங்களுக்காக இதெல்லாம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பியாகிடுறான். நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டரோட டைரியை படிச்சுட்டு கண்டிப்பாக வந்துட்டு இவன் பண்ணதுக்கெலாம் வந்து பழிவாங்க விடக்கூடாதுன்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட அங்கே கால் பண்ணி இவன் சேரிட்டி என்ற பேரில் எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் நிறைய பேர் கொடுத்துருக்கான்ல அந்த பொண்ணில் வந்துட்டு யாராச்சும் ஒருத்தவங்களையாச்சும் நம்ம கண்டுபிடிச்சி அவங்க ஹெல்ப்பை வந்து நம்ம வந்துட்டு எடுத்துக்கிட்டா தான் கண்டிப்பாக இவனை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட முடியும்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு ஆனால் இந்த மாதிரி ஒரு சைக்கோ கூட நீ நான் இருக்கிறத நினச்சிட்டு எனக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு, உனக்கு எதுவும் ஆயிராது இல்லைன்னு சொல்லும்போது நீ எதுவும் கவலைப்படாத நான் என்னை கேர் பண்ணிக்கிறவேன்னு அவள் சொல்கிறா. அப்போ பார்த்தா அங்கே அவன் வந்துடுறான். என்ன பண்ணிட்டுருக்க, கதவை ஓப்பன் பண்ணு அப்படின்றத சொன்னதும் லேப்டாப்பை மூடிட்டு அவங்க வந்துடுறா. என்ன பண்ணிட்டு இருந்த நீ இவ்வளவு நேரமானு சொன்னதும் நீங்கள் சாப்பிட வரேன்னு சொன்னதுவே நான் மறந்து போயிட்டேன், உங்களுக்காக குக்கிங் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீங்கள் ஜாப்பை வந்து குயிட் பண்ண சொன்னீங்கல்ல நான் ஜாப்பையுமே விட்டுட்டேன், நம்ம ஃபேமிலியில் தான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றத அவள் சொல்கிறா. அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு இன்னுமே நம்ம ஹீரோயின் மேலே ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகிட்டு நம்ம ஹீரோயினை வந்துட்டு அவன் ஹக் பண்ணிகிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு வந்து ரொம்பவே வந்துட்டு நர்வஸ் ஆகிட்டுருக்கு. அங்கே கேமராவில் இருக்கிறத பார்த்துட்டு இவன் பாட்டு ஏதாச்சும் அசிங்கம் பண்ணிடுவானோ என்னமோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் உங்ககிட்ட நான் முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும்னு சொல்லி என்னோட ஃபஸ்ட் டைம் கிடையாது, ஆல்ரெடி எனக்கு ஒருத்தவங்க கூட ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சு அப்படின்றத சொன்னதுமே அவன் இதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுறான். நீ எதுக்காக என்கிட்ட இதை சொல்லலை, நீ ஏமாத்தினியான்னு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நான் வந்துட்டு இதை சொல்லணும்னு வந்து நினச்சேன், பட் நீங்கள் என்னை விட்டுட்டு போயிடுவீங்களோ என்னமோ நான் பயந்து போயிட்டேன், அதுக்கு மேலே நான் வந்துட்டு அதை வேணும்னு யார் கூடயும் போய் பண்ணலை, ஒன் நைட் ஸ்டாண்ட் மாதிரி நடந்துருச்சு, நான் வந்து காலேஜ் பார்ட்டியில் வந்து ட்ரிங்க்ஸ் பண்ணியிருந்தப்போ யாரோ இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டாங்கன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப கோவப்பட்டு அவளை பிடிச்சி அங்கே கழுத்தை பிடிச்சி நெரிக்க ஆரம்பிச்சிடுறான். அவன் இன்னும் ஏதாச்சும் வல்கராக பண்ணட்டும் ரெக்கார்ட் ஆகட்டும்னு பார்க்குறா. பட் அவன் உள்டாவா இதில் உன்னோட தப்பு என்ன இருக்குது, ஸோ வந்துட்டு நான் எதுவுமே வந்துட்டு உன் மேலே வந்துட்டு பெருசாலாம் வந்து தப்பாக நினச்சிக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு அவள் கூட அங்கே போய் ரொமான்ஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அங்கே மெடிசன்லாம் போட்டுட்டு கண்டிப்பாக நீ மாட்டுவடா அப்படின்றத அங்கே சொல்லிட்டு இருக்கா. சரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் பண்ணி அவன் இந்த விஷயத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஃபூயானுமே வந்துடுறான். நீ எப்படி வந்துட்டு அவன்கிட்ட வந்து தப்பிப்ப, எனக்கு அந்த மிருகத்தை நினச்சாலே பயமாக இருக்குன்னு சொல்லும்போது அவன் நைட்டுமே அங்கே ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருந்திருக்கான். பட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே வாமிட் பண்ணி விடுற மாதிரி ஆக்டிங் பண்ணதுமே அவன் வந்துட்டு பேசாமல் விட்டான் போல் உட முடியலன்னு சொல்லிட்டு அப்போ ஃபூயா நீ எவ்வளோ நாளைக்கு இப்படியே பண்ணி தப்பிக்க போகிற அப்படின்றத கேட்டதும் எனக்குமே தெரியும் ஈஸி கிடையாது தப்பிக்கிறது ஒவ்வொரு நாளுமே, நான் அதுக்கு ரெடி ஆகிக்கிட்டேன் என்ன, ஆனால் வந்துட்டு அதுக்கு முன்னாடி அந்த சேரிட்டின்ற பேரில் அவன் வந்து கிளாஸ் எடுத்து பொண்ணுங்க வாழ்க்கையை கெடுத்தான் பார்த்தியா, ஸோ அவங்கள யாரையாச்சும் ஒருத்தவங்களை கண்டுபிடிச்சி நம்ம அவங்ககிட்ட வந்து ஹெல்ப் வாங்கணும் அப்படின்றத அவள் சொல்லிட்டுருக்கா. இப்போ அதில் ஒரு பொண்ணையுமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அவளோட நேம் வந்து மோமோ. அங்கே ஃபூயான்னு போயிட்டு அங்கே அவனோட நேமை சொல்லி பேசினதுமே அவள் பார்த்து அங்கே ரொம்ப பயந்து அரண்டு போயிருக்கா. பிறகு இங்கே நம்ம ஹீரோயினை காமிக்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்காங்க போல். அவங்களுக்கு அவள் டீ கொடுத்தாலுமே அவங்க வந்து கண்டுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்துட்டு மூணாவதாக இன்னொருத்தையை கூட்டிகிட்டு வந்துட்டியா, ஆல்ரெடி 2 பேரை கூட்டிகிட்டு வந்துட்டு ஒன்றும் வேலைக்காகலை, இப்போ மூணாவதாக இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்திருக்க, இப்போ வந்து பேபி பெற்றுக்கிற ஐடியா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்பட்டு அவங்க சண்டை போடுறாங்க. அப்போ அங்கே நம்ம லீக் வந்துட்டு ஏதோ கால் வந்ததுமே அவன் வேமாங்க வந்துட்டு பேசிட்டுங்கன்னு சொல்லிட்டு வெளியே போகிறான். பிறகு அவங்க ஒரு சூப்பை கொடுத்து நீ வந்துட்டு இந்த சூப்பை குடி, உனக்கு வந்து கூடி சீக்கிரம் பேபி பெறதுக்கு வந்து ஏதாச்சும் ஏற்பாடாகும்னு சொன்னதும் இந்த சூப்பை நீங்கள் எதுக்காக எனக்கு கொடுத்துட்ருக்கீங்க, போய் உங்கள் பையனுக்கு கொடுங்க, அவன் தான் வீக்காக இருக்கான்னு நினைக்கிறேன், இல்லைனா இவ்வளோ நாளில் வந்துட்டு எனக்கு பேபி பிறந்திருக்காதான்னு சொல்லிட்டு கேட்டதுமே என்ன தைரியம் தான் இந்த மாதிரி நீ பேசுவேன்னு சொல்லிட்டு அவங்க அடிக்கிறதுக்கு கையை வாங்கிட்டு வந்ததும் தேவையில்லாமல் என் மேலே கையை வச்சிங்கன்னா பார்த்துக்கோங்க, அதுக்கப்புறம் உங்கள் பையனுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்கமே அந்த ஆள் ஒரு சைக்கோ, உங்களை என்ன பண்ணுவான்னு தெரியல அப்படின்ற சொல்லிட்டு அவள் மிரட்டினதுமே அந்த லேடி பயந்துட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. பிறகு அந்த மூவை பார்த்தா சூசைட் அட்டம் பண்ண போயிடுறா. நம்ம ஹீரோயினும் அங்கே வந்து ஃபூயானு போயிட்டு நீ என்ன பண்ணிட்டுருக்க நில்லு அப்படின்றத சொன்னதும் என் லைஃபே போயிடுச்சு, நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறாங்க. அப்போ அங்கே நீ என்னோட சிஸ்டர் இறந்து போயிட்டா, இவனோட சிஸ்டர் மென்டலாக இருக்காங்க, இதுக்கெல்லாம் காரணம் அவன் தானே அப்படின்றத சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையுமே சொல்லி அந்த பொண்ணை ரிலாக்ஸ் ஆக்கி என்ன நடந்துச்சு உனக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே நான் வந்து அவர்கிட்ட தான் படிச்சுட்டு இருந்தேன், நான் ரொம்ப நல்லா படிக்கிற பொண்ணு, அவருமே நீ நல்லா படிக்கிற உனக்கு எக்ஸ்ட்ரா நான் கிளாஸ்லாம் கொடுக்குறேன்னு சொன்னார், பிறகு நீ உனக்கு வந்துட்டு என்ன மாதிரி ஆசைன்னு கேட்டதுமே நான் அப்ராடுக்கு போய் செட்டில் ஆகணும்னு சொன்னதும் ஓகே நீ நினைக்கிற மாதிரியே உனக்கு எல்லாமே நடக்கிறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன், ஆனால் அதுக்கு பதிலாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சில பேர் இருக்காங்க அவங்க கூட நீ ஸ்லிப் பண்ணணும் அப்படின்றத சொன்னார், ஆனால் நான் வந்து இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே என்னோட சர்டிஃபிகேட் எல்லாமே அங்கே வந்து அப்ராடுக்கு போகிறதுக்கு சப்மிட் ஆனப்போ இவன் மென்டலாக வந்து சிக்காக இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு என்னோட கேரியரவே அந்த ஆள் ஸ்பாயில் பண்ணிட்டார் அப்படின்றத சொன்னதும் இப்போ அது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கண்டிப்பாக அந்த ஆள் வந்துட்டு
வந்துட்டு ஜெயிலுக்கு போகணும்னு நீ நினைக்கிறே இல்லை அப்படின்னா நீ எங்களுக்கு வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்றத கேட்டதும் என்னால் அது மட்டும் முடியாது, அவன் வந்துட்டு ஒரு சைக்கோ, என்னை கண்டிப்பாக கொன்றுவான்னு சொல்லிட்டு அவள் ஹெல்ப் பண்ண மாட்டேன்னு சொல்லிடுறான். அவள் வீட்டுக்கு போனதுமே அந்த லீ, நீ இவ்வளோ நேரமாக எங்கே போயிருந்த, என்னோட அம்மா எதுக்காக வீட்டை விட்டு போனாங்க, நீ ஏதாச்சும் சொன்னியான்னு கேட்டதுமே அப்படிலாம் நான் ஒன்றும் சொல்லலேன்னு சொல்லும்போது அவங்க வந்து லெட்டர் எழுதி வச்சுட்டு போயிருப்பாங்க போல், அதை காமிக்கிறான். அவங்களுக்கு வந்து ஏதாச்சும் முக்கியமான வேலை இருந்திருக்கும், அவங்க போயிருப்பாங்க அப்படின்றத சொன்னதும் நீ இப்போ யாரை போய் மீட் பண்ணிட்டு வர அப்படின்றத சொல்லி கேட்டதுமே நான் என்னோட ஃப்ரெண்ட்ஸை தான் பார்க்க போனேன்னு சொன்னதும் அவன் ஃபோன்லாம் வாங்கி அங்கே செக் பண்ணி பார்க்குறான். பட் அவங்க ஃப்ரெண்டை ஆல்ரெடி அதை எல்லாத்தையுமே வந்து டிலீட் பண்ணிட்டா போல், டேட்டாஸ் எல்லாத்தையுமே. ஸோ அவனுக்கு வந்துட்டு எதுவுமே கிடைக்க மாட்டுது. திரும்ப நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்டை போய் மீட் பண்ணி நடந்த எல்லாத்தையுமே சொன்னதும் அவன் பெரிய சைக்கோவாக இருப்பான் போல், நீ வந்து பார்த்து சேஃப்டியாக இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லும்போது அவங்களோட இன்னொரு ஃப்ரெண்டுமே அங்கே வர்றாங்க. பார்த்தா அவன் மாஸ்கெல்லாம் போட்டிருக்கவும் என்னாச்சு, ஏன் இப்படி வர்ற அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவள் ஃபேஸில் வந்துட்டு பார்த்தா பயங்கர அடி விழுந்திருக்கு. என்ன வந்து இதெல்லாம் சொல்லி கேட்டதும் என்னோட அப்பா தான் போட்டு அடிச்சிட்டாருன்னு சொன்னதுமே நீ வந்துட்டு ஏன் உன்னோட அப்பாவை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுக்கூடாதுன்னு கேட்டதும் என்னோட அம்மா தான் ஒத்துக்க மாட்டாங்களேன்னு சொன்னதும் சரி ஓகே நீ வந்து கூட்டிகிட்டு போ, நான் வந்துட்டு அவர்கிட்ட பேசி புரிய வைக்கிறேன்னு சொன்னதும் அவங்க 2 பேரும் அங்கே கிளம்பி போயிட்டுருக்காங்க. அப்போ லீமே அங்கே அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கான். பிறகு அங்கே வீட்டுக்கு போனால் அவங்க அம்மாவை போட்டு ஆல்ரெடி அவங்க அப்பா தண்ணி போட்டுட்டு அடிச்சிட்ருக்காரு. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அங்கே போயிட்டு அங்கே ஸ்டாப் பண்ணலான்னு பார்க்குறா. பார்த்தா நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டையுமே போட்டு அந்த ஆள் அடிச்சிடுறாரு. ஹீரோயின் நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டுருக்கீங்கன்னு கேட்டதும் நீ என்ன வந்து வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கியா, கண்டிப்பாக உங்களை நான் சும்மா விட மாட்டேன், அடித்து தெருவில் துரத்தி விட்றேன், உங்களை வந்துட்டு தெருவழி அலைய விட்டாதான் உங்களுக்குலாம் வந்துட்டு ரோசமானம் வரும்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஃப்ராஸ்டியூஸ் ஆக்குறதுக்குமே அந்த ஆள் பேசினது ரொம்ப கோவப்பட்டு அவங்க அம்மா கன்னத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறாங்க. இதுக்கப்புறம் உன்ன மாதிரி ஒரு ஜென்மத்தோட சேர்ந்து நான் வந்து வாழணும்னு எந்த அவசியமே கிடையாது, நான் வந்து உனக்கு டைவர்ஸ் கொடுக்குறேன் அப்படின்றத சொல்லிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப வந்துட்டு ஒரு பக்கம் ஹாப்பியாக இருக்குது, ஃபைனலாக அவங்க ஃப்ரெண்டை காப்பாற்றிட்டோமேன்னு சொல்லிட்டு. பட் அவங்க சிஸ்டரோட நிலைமை வந்துட்டு இதே மாதிரி தானே நடந்திருக்குன்னு சொல்லிட்டு அவள் ரொம்பவே அங்கே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. ஹீரோயின் அங்கே வேகமாக வந்து கிளம்பி வந்துட்டுருக்கா. இப்போ பார்த்தா அவங்க ஃபோனில் வந்துட்டு ட்ராக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பா போல், வந்துட்டானே படுப்பாவின்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு அதுக்குள்ளே அங்கே வந்து பாத்டப்போடு நின்றுட்டுருக்கா. நான் வந்துட்டு ரொம்ப வந்து ஃபாஸ்ட்டாக வந்து பாருங்கள் குளிச்சு ரெடி ஆகிட்டேன், ஆனால் நீங்கள் பாருங்கள் லேட் பண்ணிட்டீங்க, ஃபஸ்ட்டு போய் நீங்கள் ஷவர் எடுத்துகிட்டு வாங்கன்னு சொன்னதும் ஆனால் எனக்கு இன்றைக்கி ஷவர் எடுக்கிற மூடே கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு வேகமாக நம்ம ஹீரோயின் அவன் தூக்கிட்டு அங்கே பெட்ரூமுக்கு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த மோமோ அந்த பார்ட்டிக்கு போக ஒத்துக்க மாட்டான். நம்ம இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கேட்டதும் கண்டிப்பாக நம்ம வேறு ஏதாச்சும் ஒரு ஐடியா பண்ணலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவன் கூட சேர்ந்து இருந்தது தான் ஞாபகம் வருது. எனக்கு என்னமோ நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க மாதிரி எனக்கு தோணுதேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அதே யோசனையாக வந்துட்டுருக்கு. நம்ம ஹீரோயின் நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே வந்து போயிட்டு வந்துட்டுருக்கா. அவளுக்கு பயமாக வேறு ஆகிட்டுருக்கு, வாமிட்லாம் வருது, ப்ரெக்னென்ட் ஆகிட்டோமா என்னமான்னு சொல்லிட்டு அவருக்கு ரொம்ப பயமாயிட்டுருக்கு. அப்போ அங்கே உள்ளே வந்துட்டு ஏதோ ஒரு பொண்ணு வந்து அழுகிற மாதிரி நம்ம ஹீரோயினுக்கு தோணுது. ஃபோயானுமே வந்துடுறா, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அந்த மோமோ வந்து ஒத்துக்க மாட்டா, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படியாச்சும் வந்துட்டு கண்டிப்பாக வேறு யாராச்சும் ஏற்பாடு பண்ணணும்னு சொல்லும்போது அங்கே அந்த மோமோ தாங்க வந்து வந்ததுமே நீ வந்துட்டு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதும் என்னால் இல்லை பண்ண முடியாது அப்படின்றத அவள் இன்னுமே வந்து கன்ஃபார்மாக இருந்துட்டுருக்கா. அவங்க சிஸ்டரை போய் அவன் மீட் பண்ண போகிறா. அந்த பொண்ணோட பாடியில் பார்த்தாலுமே அங்கே தழும்பெல்லாம் தெரியவும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அந்த பொண்ணு பயந்து போயிட்டு இதெல்லாமே சொன்னதும் நீ வந்துட்டு பேசாமல் இரு, நம்மள மாதிரி ஆளுங்களுக்குலாம் இப்படி தான் நடக்கும்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிவிட்டு அந்த பொண்ணு அழுகிறா. ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பேசும்போது அப்போ நம்ம ஹீரோயின் இந்த மாதிரி ஆளுங்களையெல்லாம் எப்படி நம்ம சும்மா விட்டு வைக்கிறது, கண்டிப்பாக அவங்கள வந்துட்டு நம்ம ரிவெஞ்ச் எடுக்க வேணாமா அப்படின்றத கேட்டதுமே நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு அவ சொல்லிடுறா. நம்ம ஹீரோயினை நம்ம இன்றைக்கி ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வந்து சேர்ந்து வர ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் அவன் கூட்டிகிட்டு வர்றான். பட் நம்ம ஹீரோயின் நம்ம எதுக்கு எங்கே போகணும், வேற எங்கேயாச்சும் போகலாமேன்னு சொன்னதும் எனக்கு நல்லாவே தெரியும் நீங்கள் வருவ, நீ என் கூட வான்னு சொல்லிட்டு அவன் கூட்டிகிட்டு போகிறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அங்கே ரொம்ப அவங்களுக்கு பயமாக இருக்குது, இவன் வேறு பார்த்துட்டு ஏதாச்சும் பிரச்சனையாயிருமேன்னு சொல்லிட்டு அவனுமே அந்த சைடில் தான் போயிட்டுருக்கான். அப்போ ஒரு சேர்த்து அவன் யோசிச்சு பார்க்குறான். அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து இவன் போகும்போது அவன் வந்து கோவப்பட்டு ஃபோன் பண்ணியிருக்கான். பட் ஹீரோயின் ஃபோனை அட்டன் பண்ணாமல் இருக்கவுமே இவன் கோவப்பட்டு ஃபோனை தூக்கி எறிஞ்சப்ப அங்கே காருக்குள்ளே குனிஞ்சு எடுக்கும்போது அங்கே ட்ராக்கர் வந்து எடுத்திருக்கான். இப்போ என்ன பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது. இப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸ் உட்காந்துருக்கிறதுக்கு பக்கத்தில் போனதுமே அங்கே ஃபோயான் வந்து வேகமாக இடித்ததுமே என்ன பண்ணிட்டுருக்க நீங்கன்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அங்கே வந்து சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. எதுக்காக நீங்கள் இந்த மாதிரி சின்ன ஒரு ஷாப்க்குலாம் வந்து கூட்டிகிட்டு வந்திருக்கா, ஒய்ஃபை பார்த்து வச்சுக்கோ, அவள் வந்து என் மேலே வந்துட்டு லவ்வில் எது விழுந்துடாம அப்படின்றத சொன்னதும் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காத, மரியாதையோட இருந்துக்கோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து கூட்டிகிட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோயின்கிட்ட நீ வந்து அந்த மாதிரி ஆளுங்க கூட சேர்ந்து சுற்றிட்டு இருக்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும், எதுக்காக நீ அங்கே போகிறேன்னு சொன்னதுமே அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு ஃபஸ்ட்டு அவள் பொய் சொல்கிறா. நீ பொய்யெல்லாம் சொல்லி என்னை ஏமாத்தாதான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். அப்போ அவள்
நான் வந்துட்டு வேணும்னே ஒன்றும் போய் பார்க்கல, அவங்க எல்லாரும் ஃப்ரெண்ட்ஸ் தான். அதுக்கப்புறம் அங்கே வந்துட்டு ஃபூயானெல்லாம் நான் மீட் பண்ணல, அவன் தான் என் பின்னாடி சுற்றிட்டு இருக்கான்னு சொல்லும்போது, இது என்ன ட்ராக்கர், எதுக்காக நீ உள்ளே போட்டு வச்சிருக்க, நீ என்ன வந்து பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கோவப்பட்டு இருக்கான். அப்போ ஹீரோயினுக்கு அப்போ பயமாயிட்டுருக்கு. ஆல்ரெடி நம்ம ஹீரோ, நீ வந்து அவன் கிட்ட மாட்டிக்கிட்டேன்னா அவன் வந்து உன்னை சும்மா மட்டும் விட மாட்டான், அவன் சைக்கோ, நீ என்ன சொல்லி தப்பிப்பேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினுக்கு எதுவும் தெரியல, ஆல்ரெடி அவன் சொல்லி கொடுத்துருக்கான். அதே மாதிரி நம்ம ஹீரோயின் சொல்ல ஆரம்பிச்சிடுறான், நான் வந்து உங்களை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் வாட்டி என்னை விட்டுட்டு போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுறது, சில டைம் நீங்கள் நைட்டு வீட்டுக்கே வர மாட்டீங்க, நீங்கள் யார் கூடயாச்சும் போயிட்டா நான் என்ன பண்ண முடியும், நான் அதனால தான் பயந்துட்டு இந்த மாதிரி ட்ராக்கர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன், நீங்கள் எங்கே போகிறீங்க வரீங்கன்னு எனக்கு தெரிய வேணாமா, எனக்கு வந்துட்டு இந்த உலகத்தில் யாருமே இல்லை, நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்கன்னு சொல்லிட்டு அங்கே அழுது ஒரு பெரிய ட்ராமாவை பண்ணி எமோஷ்னல் பிளாக்மெயில் அவனை பண்ண ஆரம்பிச்சிடா. அதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு, நீ என்ன பைத்தியமா, நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், எப்படி போய் நான் உன்னை விட்டுட்டு போவேன், நீ வந்துட்டு எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு அவனுமே வந்துட்டு அங்கே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அவளை அங்கே வந்து நம்ப ஆரம்பிச்சிடுறான். நீ இப்படிலாம் என்னை பற்றி நினைக்காத, நான் வந்துட்டு யாருக்காக உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டுருக்கான். அந்த மோமோ வந்து அந்த பார்ட்டிக்கு போகிறதுக்குமே ரெடி ஆகிடுறா. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு, உன்கிட்ட இருக்க அந்த ப்ளூடூத்தை நீ சேஃப்டியாக வச்சுக்கோ, நீ வந்து நாங்கள் சொல்கிற மாதிரி நடக்கணும் அப்படின்றத சொன்னதுமே அவளுமே அங்கே போகும்போது அந்த ப்ளூடூத்தை வந்து அங்கே கீழே போட்டுட்டு அங்கே கத்தியை தான் குள்ளே கொண்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கா. அப்போ அங்கே லீ வந்து அங்கே மாஸ்க் போட்டிருக்க எல்லா பர்சன்ஸையுமே நீ வந்து இன்றைக்கி ஹாப்பியாக வச்சுக்கிறணும், உனக்கு வந்துட்டு என்ன வேணுமோ கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். அங்கே அந்த மோமோட்டை இன்றைக்கி வந்துட்டு நீங்கள் வந்து எவ்வளோ தூரத்துக்கு ஹாப்பியாக வச்சுட்ருக்கியோ அந்த லெவலுக்கு நாங்கள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றத சொல்கிறாங்க. அங்கே ஃபூயானும் நம்ம ஹீரோயினுமே வந்துட்டு என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்றத கேட்டதும் இப்போ வந்துட்டு ப்ளூடூத் அவட்ட இல்லைன்னு தெரியுது, அவள் வந்து ப்ராப்ளமில் மாட்டிக்க போகிறா அப்படின்றத சொல்லிட்டு இவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டுருக்கு. என்ன பண்ணிட்டுருக்க, நீ டான்ஸ் ஆட அப்படின்றத சொன்னதுமே அவள் வந்து தைரியத்தை வர வச்சிட்டாங்க, வந்துட்டு டான்ஸுமே அங்கே வந்துட்டு பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுறா. எப்படியாச்சும் இன்றைக்கி இவங்களை சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கோட்டெல்லாம் வந்துட்டு எடுத்துட்டு வேகமாக போய் அங்கே லீயை போய் அங்கே அட்டாக் பண்ணிடுறா. அவன் ஃபேஸில் வந்து அங்கே கட்டு விழுந்துருது. இன்றைக்கி உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அடிக்க வரும்போது ஆனால் அங்கே வந்துட்டு வேகமாக அவங்க ஃப்ரெண்டு வந்து அங்கே வந்து அலாரத்தை அடித்து விட்றான். அதை பார்த்துட்டு அங்கே எல்லாருமே பயந்து போய் வேகமாக ஓடிடுறாங்க. இவனையுமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சேர்ந்து அடித்து போட்டுட்டு அங்கே மோமோவை காப்பாற்றி அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவன் நிலைமையை பார்த்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்படி இருந்து உங்களோட ஃபேஸில் ஏன் இப்படி கட்டாயிருக்குன்னு சொல்லிட்டு அவன் நல்ல மாதிரி கேட்குறான். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். இப்போ நம்ம ஹீரோயின் அவளுக்கு வந்து வாமிட்டிங் வர ஆரம்பிச்சிருது. வேகமாக போய் வாமிட் பண்ணிட்டு இருக்கும்போது ஐயோ கடவுளை, நான் ப்ரெக்னென்ட் தான் ஆகிட்டேனான்னு சொல்லிட்டு அவளுக்கு இன்னுமே வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஃபூயான் கால் பண்ணி மோமோக்கு வந்துட்டு உடம்பு சரியில்லாமல் இருக்குது, ஸோ அவளை கொஞ்ச நாளைக்கு ஹாஸ்பிட்டல்லே வைக்க சொல்லிட்டாங்கன்னு சொன்னதுமே சரி ஓகே நீ வந்துட்டு இப்போ வை, நான் கூப்பிட்றான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறா. அங்கே போய் அங்கே வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா பாசிட்டிவ் வந்துடுது. அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. பிறகு அந்த டைரக்டரை போய் அவள் மீட் பண்ணிகிட்ருக்கா. அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்ப டேலண்டானவங்க, பார்க்க நல்லா இருக்காங்கன்னு சொன்னதும் அவன் தேங்க்யூ சொல்லிட்டு அங்கே வந்து இன்டர்வியூமே எடுக்கிறது வந்து உட்காந்துட்ருக்கான். அப்போ அங்கே ஃபூயான் வரவும் நீ என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்றத கேட்டதும் நான் தானே கோஸ்டே, நான் தான் உங்களை வந்து கொஸ்டினே கேட்க போகிறேன் அப்படின்றத சொல்லிட்டாங்க. இன்டர்வியூமே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. பார்த்தாங்க சில வந்து பர்சனல் கொஸ்டின்லாம் கேட்கவும் இவனுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. வெளியே போய் நம்ம ஹீரோயின் இருக்கிறப்ப என்னாச்சு ஏன் இங்கே வந்து நின்றுட்டுருக்கான்னு சொன்னதுமே அவன் மைண்டில் அந்த ப்ரெக்னென்ட் விஷயம் தான் போயிட்டுருக்கு. இருந்தாலுமே நம்ம இங்கே இருக்கணும்னு அவசியம் இல்லை, போகலாமா அப்படின்றத சொல்லி கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நீ கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்றத அங்கே சொல்லிட்டுருக்கான். பிறகு வந்துட்டு அங்கே ஃபூயனை பற்றி பார்த்தா அங்கே வந்துட்டு நல்ல விதமாகவும் இவனை பற்றி கேவலமாகவும் அங்கே கமெண்ட்ஸ்லாம் போட்டிருக்காங்க. என்ன இதெல்லாம் சொல்லிட்டு கேட்டதும் ஃபூயான் தானே வந்துட்டு இன்றைக்கி இவங்களை இன்டர்வியூமே எடுத்தார், உங்கள் எக்ஸ் ஒய்ஃபோட பிரதர் இல்லையா, ஸோ வந்து அதனால தான் இப்படிலாம் போயிட்டுருக்கு, டைரக்டர் வந்து உங்கள் கூட இருந்த இந்த கான்ட்ராக்டை கேன்சல் பண்ண சொல்லிட்டாரு அப்படின்ட்டு சொன்னதும் அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்போ ஹீரோயின் நீங்கள் என்ன கான்ட்ராக்ட் எல்லாத்தையும் கேன்சல் பண்ணுறது, உங்கள் கூட சேர்ந்து இருக்கிற எல்லா கான்ட்ராக்ட்டுமே நாங்கள் கேன்சல் பண்ணுறோம் அப்படின்றத சொல்லிடுறா. அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிட்டு சைன் பண்ணியே கொடுத்துடுறான். பட் ஹீரோயின் மேலே அவனுக்கு ரொம்ப வந்து கடுப்பாயிட்டுருக்கு. வீட்டுக்கு வந்துட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுறான். எதுக்காக நீ வந்துட்டு என்னோட விஷயத்தில் தலையிட்ட, நான் சொல்லியிருக்கேனா இல்லையா என்னோட விஷயத்தில் தலையிடக்கூடாதுன்னு, நீ இப்போ ஏன் இப்படி பண்ண, எனக்கு வந்துட்டு எவ்வளோ லாஸ் ஆயிடுச்சின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கேமரா பார்த்துட்டு வேணுமே அங்கே ஆக்டிங் பண்ணிகிட்ருக்கா. அப்போ அவன் கோவப்பட்டு நம்ம ஹீரோயின் அடித்து அங்கே கீழே தள்ளி விட்றான். அதில் பார்த்தா அவளுக்கு அங்கே ப்ளட்டிங் ஆக ஆரம்பிச்சிருது. உடனே அவன் ஆம்புலன்ஸுக்கு கால் பண்ணதுமே நம்ம ஹீரோயின் அப்படின்னா நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது இவனுக்கு தெரியுமா அப்படின்றத சொல்லிட்டு மயக்கமாயிடுறா. பிறகு நம்ம ஹீரோயின்ட்ட நீ ப்ரெக்னென்ட்ன்ற விஷயத்தை எதுக்காக நீ என்கிட்ட
சொல்லலை அப்படின்றத கேட்டதுமே நான் வந்து ஹாஸ்பிட்டலில் ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹாப்பியாக வந்து உங்கள்கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினச்சேன். பட் நீங்கள் வந்துட்டு இப்போ எல்லாத்தையுமே கெடுத்து விட்டீங்களே அப்படின்றத சொன்னதும் நம்மளுக்கு இப்போ ஏகப்பட்ட ப்ராப்ளம் இருக்குது. ஸோ நம்ம அதை எல்லாத்தையுமே ஃபஸ்ட்டு சால்ட் அவுட் பண்ணி நம்ம செட்டில் ஆகிக்கிறலாம். அதுக்கப்புறம் பேபி பிளானிங் பண்ணிக்கிறலாம். நீ இப்போ வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்கணும், எதை பற்றி ஃபீல் பண்ணக்கூடாது, நீ ஒன்றை கேர் பண்ணிக்கோ அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஒரு ஃபோனுமே கொடுக்குறான். நீங்கள் வந்துட்டு என்னோடய ஃபோனை கொடுங்க, அதில் தான் நம்பர்ஸ் எல்லாமே இருக்குது, என்னோடய ஃப்ரெண்டோடதுன்னு சொன்னதும் நீ வந்துட்டு அவங்களெல்லாம் ஒன்றும் மீட் பண்ணணும்னு எந்த அவசியமே கிடையாது அப்படின்றத சொல்கிறான். அவங்களாம் வந்துட்டு சரியில்லாத ஆளுங்க அப்படின்றத சொல்லிட்டு போகிறான். பிறகு இன்னொரு பர்சனை போய் மீட் பண்ணிவிட்டு அங்கே கான்ட்ராக்ட் போட்டுக்கிறத பற்றி பேசினதுமே அந்தாலும் ஓகே சொல்கிறான். இவன் வந்துட்டு சில கேர்ள்ஸ் எல்லாம் காமிச்சதும் எனக்கு வந்து சில கேர்ள்ஸ் எல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்காங்க, நீங்கள் வந்துட்டு எனக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்தீங்கன்னா நம்ம கான்ட்ராக்டுமே சைன் பண்ணிக்கலான்னு சொன்னதும் அந்த லீவுமே அங்கே ஹாப்பியாயிட்டு ஓகேன்னு சொல்கிறான். ஹீரோயினை பார்க்குறதுக்காக அங்கே ஃபுயான் வந்துடுறான். ஏன் நீ என்ன பண்ணிகிட்ருக்க, நீ அமைதியாரு, ஃபோனில் அவன் லைனில் இருக்கா, நீ வெயிட் பண்ணு அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ஃபோனை வச்சுட்டு அங்கே வெளியே போயிடுறான். அங்கே வந்துட்டு அவளுக்கு மிஸ்கேரேஜ் ஆனதெல்லாம் அங்கே வந்து சொல்லிவிட்டு அவள் பாட்டு அங்கே ஃபீல் பண்ணி அழுததுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. நான் இதுக்கெல்லாம் வந்துட்டு ரெடியாக தான் இருந்திருக்கணும், பட் வந்துட்டு எப்படி வந்து மிஸ் ஆச்சு தெரியலன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுறா. இந்த பேபி எனக்கு தேவை கிடையாது, ஆனால் ஏன் வந்துட்டு எனக்கு இதனால் இவ்வளோ வந்து கவலையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அழுததுமே அப்போ ஃபோயான் இதுக்கப்புறமே நீ வந்துட்டு அவன் கூட இருக்கணும்னு எந்த அவசியம் கிடையாது, நீ ஏன் கூட வந்துரு அப்படின்றத சொல்லிட்டு அவளுங்க வந்துட்டு சமாதானப்படுத்திட்டுருக்கான். நான் வந்து உன்னை ரொம்ப லைக் பண்ணிகிட்ருக்கேன், நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிவிட்டு நிம்மதியான வாழ்க்கையை வாழலான்னு சொல்லிட்டு அங்கே அவளை கிஸ் பண்ண போனதுமே நான் இப்போ இதுக்கு ரெடியாக இல்லை, நான் என்னோடய சிஸ்டர் வந்துட்டு இந்த லெவலுக்கு வந்து கொண்டு வந்தவனை கண்டிப்பாக பழி வாங்காமல் வரமாட்டேன் அப்படின்றத சொல்கிறா. லீயும் அந்த பர்சனுமே அங்கே பார்ட்டி வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு மாஸ்க் போட்டு அங்கே தான் இருக்கான். அவன் வேணும்னே அங்கே தும்முனதுமே அவங்க 2 பேருமே வேகமாக அங்கே தள்ளி போயிடுறாங்க. பிறகு நம்ம ஹீரோயின்ட்டு அங்கே வந்துட்டு அவன் மீட் பண்ணி இது எல்லாத்தையுமே அங்கே சொல்லிகிட்ருக்கான். ஹீரோயின் ஆல்ரெடி நான் ஃபோனை மீட் பண்ணி பேசினேன், அவங்க அப்பா இருக்காராம்மா, அந்தால வந்து தேடி கண்டுபிடிச்சி எப்படியாச்சும் அவரை இங்கே வந்து கூட்டிகிட்டு வந்தாதான் இவனை வந்துட்டு மென்டலாகவும் ஃபிசிக்கலாகவுமே நம்ம வந்து அவனை ஸ்ட்ரகிள் வந்து பண்ண வைக்க முடியும், அப்படின்னா தான் நம்மளுக்கு வந்துட்டு ஹாப்பியாக இருக்கும் அப்படின்றத சொல்கிறா. பிறகு அவனை மீட் பண்ணுறதுக்காக அவள் அங்கே ஆஃபீஸ்க்கு போய் இருக்கும்போது அவளுக்கு வித்தியாசமாலாம் அங்கே கனவு வந்துட்டுருக்கு. அவன் ரொம்ப அவளை போட்டு அங்கே வந்து டார்ச்சர் பண்ணுற மாதிரிலாம் அங்கே வந்து அவள் பயந்து போய் அரண்டு எந்திரிக்கவுமே என்னாச்சு உனக்கு, ஏன் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்றத கேட்டதும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு ஒரு மாதிரியாக இருக்குது அப்படின்றத சொல்கிறா. அவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த பர்சன் நம்ம ஹீரோயினை பார்த்து அங்கே ஃப்ளர்ட் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி பேசுனதும் என்னோடய ஒய்ஃபுக்கு வந்துட்டு உடம்பு முடியாமல் இருக்குது, நான் இப்போ அவளை அனுப்பி வைக்கிறேன் அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போக சொல்லிட்டுருக்கான். ஹீரோயின் ரொம்ப பயந்து அரண்டு போய் அந்தால பார்த்து கத்துனதுமே நீ என்னமோ மென்டல் வந்து கண்டிஷன் சரியில்லாமல் இருக்குன்னு சொல்லும் போதே அவன் மயக்கம் போட்டு விழுந்துடுறா. பிறகு அங்கே அவளை கூட்டிகிட்டு போயிட்டு அவன் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு உடம்பு ரொம்ப வீக்காக இருக்குது, நீ எங்கேயுமே போக வேணாம், பேசாமல் இங்கே போய் ரெஸ்ட் எடு, நான் வந்துட்டு இப்போ ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போயிடுறான். ஆனால் ஹீரோயின் அவன் போனதுமே நம்ம ஹீரோவை மீட் பண்ணுறதுக்காக அங்கே போயிடுறா. போயிட்டு அவன் ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருக்கவும் உடம்பு வந்து மொத்தமே முடியாமல் இருக்க, இதுக்கப்புறம் நீ அங்கேருந்து உன்னோட லைஃப்பை கெடுக்காத, பேசாமல் நீ வந்துருன்னு சொன்னதும் நம்மக்கிட்ட வந்து இருக்கிற எவிடன்ஸ் இன்னுமே பத்தாது, இதை கொண்டு போய் போலீஸில் கொடுத்தாலுமே எதுவுமே ஆகாது, நான் இன்னும் வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக எவிடன்ஸ் கலெக்ட் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் எனக்கு கண்டிப்பாக அந்த ஸ்டடி ரூமில் தான் அவன் மறைச்சி வச்சுருப்பான், நான் பேசாமல் அந்த லாக்கரோட அதை வந்து திருடிட்டு வந்துடுறேன் அப்படின்றத சொன்னதும் அதெல்லாம் வேணாம், அவன் உயிருக்கு ஆபத்தாயிருன்னு சொன்னதுமே நான் உனக்காக பண்ணுறேன்னு சொன்னதும் இவன் கோவப்பட்டு கணத்தை சேர்ந்து அரைஞ்சிடுறான். என் லைஃப்பில் வந்து நான் எல்லாத்தையுமே இழந்துட்டேன், இதுக்கப்புறம் உன்னையுமே நான் இழக்கணும்னு நீ சொல்கிறியான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவனுமே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே கிஸ் பண்ணிகிட்ருக்கான். பிறகு லீயும் அந்த பர்சனுமே அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி வந்து பார்ட்டி வச்சு நீ வந்து ஏற்பாடு பண்ணி கொடுக்குற பொண்ணுங்கனால உனக்குமே நிறைய காசு கிடைக்கும், எங்களுக்குமே வந்துட்டு நல்ல வந்துட்டு ஹாப்பி கிடைக்கணும் அப்படின்றத சொன்னதும் கண்டிப்பாக அதே மாதிரியே நடக்கும், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக அங்கே வந்து பிஹேவ் பண்ணிகிட்ருக்காங்க. பிறகு வந்துட்டு அங்கே நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு தான் மாஸ்க்கு போட்டுட்டு அங்கே வெயிட்டாக வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கான். அதோடு அங்கே கேமராவுமே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கான் போல், அங்கே வந்துட்டு லைவாக வந்து நம்ம ஹீரோயினோட ஃபோனுக்கு எல்லாத்தையுமே அனுப்பி விட்றதுக்கு அங்கே அந்த பார்ட்டி பண்ணிவிட்டு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணிவிட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்ருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயினோட ஃபோனுக்கு அது எல்லாமே அங்கே லைவாக வந்துடுது. ஸோ அதெல்லாமே பார்த்துட்டு ஃபோயா நம்ம பேசாமல் இதை கொண்டு போய் போலீஸில் கொடுத்துடலாமான்னு சொன்னதும் இல்லை இதை வச்சு என்ன பண்ண முடியும், இதுக்கப்புறம் வந்துட்டு போலீஸ்க்கு அனுப்ப வேணாம், அவனுக்கே அனுப்பி விடுவோம் அப்படின்றத சொல்லிட்டு அந்த வீடியோவை அவனுக்கே சென்ட் பண்ணி விட்டதுமே அவனுக்கு அங்கே ரொம்ப நர்வஸ் ஆகி போயிடுது. கண்டிப்பாக அந்த வெயிட்டால் தான் இதெல்லாம் நடந்திருக்கும் அப்படின்றத சொல்லிட்டு உடனே வந்து அந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுக்கு என்ன வேணும், எவ்வளோ காசு வேணும் அப்படின்றத கேட்டதும் எங்களுக்கு காசெல்லாம் ஒன்றும் வேணாம், இதுக்கு பதிலாக உன்னோட உயிர் தான்
வேணும் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே வந்து டென்ஷனாக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அங்கே அவன் இருக்கிறத பார்த்துட்டு என்னாச்சு உங்களுக்கு என்ன உடம்பு முடியலையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஸ்டடி ரூமுக்கு வந்துட்டு அங்கே வந்து எல்லாத்தையும் செக் பண்ணி பார்க்குறான். பார்த்தா எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாகவே இருக்கான். அங்கே லாக்கர்லாம் அவன் ஓப்பன் பண்ணிவிட்டு லேப்டாப் எடுத்து உட்காந்துட்டு அவன் வந்து அங்கே மெடிசனுமே சிலதெல்லாம் எடுத்துக்கிறான். ஸோ அந்த லேப்டாப்குள்ளே தான் வந்துட்டு இவன் நிறைய வந்துட்டு விஷயங்களெல்லாம் பதுக்கி வச்சுருக்கான் போல். அங்கே நம்ம ஹீரோயின் இப்போ என்ன பண்ணிகிட்ருக்கீங்க 2 ஹவர்ஸாக ரூமை லாக் பண்ணி உட்காந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்றத கேட்டதுமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சும்மா தான் இருந்தேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்காங்க. சரி ஓகே நீங்கள் வாங்க ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வாங்க அப்படின்றத சொன்னதும் அவன் குளிச்சுட்டு அங்கே வரும்போது பார்த்தா அங்கே வந்துட்டு ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. அதை பார்த்துட்டு நீ தான் இந்த வேலை பண்ணியான்னு சொல்லிட்டு கேட்டதும் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க 2 ஹவர்ஸாக நீங்கள் மூடி வச்சுட்டு இருக்கும்போது நான் எப்படி உள்ளே வர முடியும் அப்படின்றத சொல்லிட்டு கேட்குறா. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அவனுக்கு மெடிசன்லாம் மாற்றி வச்சிட்டா போல். ஸோ வந்துட்டு அது எல்லாமே வந்துட்டு அவளுக்கு வந்து தப்பாகவே வந்து உல்ட்டாவாக கண்ணுக்கு தெரிஞ்சிட்ருக்கு. எது பண்ணாலுமே தப்பாக தான் தோணிட்டுருக்கு. அந்த பர்சனை போய் மீட் பண்ணுறான். பட் வந்துட்டு அந்த பர்சனையுமே வந்துட்டு அவன் ஒழுங்காக ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு வீடியோ வைரல் ஆகிருக்கு பாருங்கள் அப்படின்றத சொல்லிட்டு காமிக்கும்போது பார்த்தா அந்த வீடியோ வந்து வைரல் ஆயிடுச்சு போல். ஆனால் ஃபேஸ் வந்து தெரியலை மாஸ்க்கை போட்டிருக்க வாசி. இன்னுமே அவனுக்கு அங்கே ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ் ஆக ஆரம்பிச்சிருது. நம்ம ஹீரோயின் அங்கே லியோட அப்பாவை போய் மீட் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் பையனை பார்க்க வேணாமான்னு கேட்டதுமே நான் சின்ன வயசுலேயே வந்துட்டு அவனை விட்டுட்டு வந்துட்டேம்மா எனக்கு வேறு ஒரு பொண்ணு கூட அஃபர் இருந்துச்சு. இப்போ நான் போனேன்னா கண்டிப்பாக வந்து கோவப்படுவான் அப்படின்றத சொன்னதும் நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க உங்கள் பையன் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கார் நீங்கள் வந்து மீட் பண்ணணும் அப்படின்றத சொல்லிட்டு நிறைய காசெல்லாம் ஆஃபர் பண்ணிகிட்ருக்கா. அதுக்கப்புறம் அங்கே அவங்க அப்பாவை மீட் பண்ண அவன் கூட்டிகிட்டு வந்ததுமே எதுக்காக நீங்கள் இப்போ வந்திருக்கீங்கன்னு கேட்டதும் ப்ளீஸ்ப்பா நீ என்னை மன்னிச்சிருன்னு சொன்னதும் அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீங்கள் ஏன் இப்படி பேசுகிறீங்க அது உங்கள் அப்பான்னு சொன்னதுமே இந்த ஆள் வந்து எனக்கு ஒன்றும் அப்பா கிடையாது நீ மரியாதையாக ரூமை விட்டு வெளியே போ அப்படின்ட்டு சொன்னதுமே அங்கே காசை கொடுக்குறாரு அவர் இதை நீ வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அவன் உன் காசு ஒன்றும் தேவை கிடையாது உன் உறவும் தேவை கிடையாதுன்னு சொன்னதும் அவர் அங்கே ரொம்ப எமோஷ்னல் பிளாக்மெயில் பண்ணிவிட்டு அங்கே பேசினதுமே அவனுக்கு இன்னுமே மென்டல் ஸ்ட்ரெஸ் ஆகிட்டு நீ மரியாதையாக வீட்டை விட்டு போயான்னு சொல்லிட்டு விரட்டி விட்றான். ஹீரோயின்ட்ட அவன் ரொம்ப கோவப்படுறான். யாரை கேட்டு இதெல்லாம் பண்ணிகிட்ருக்க எதுக்காக நீ அந்த ஆளை கூட்டிகிட்டு வந்த எதுக்கு இங்கே வந்துட்டு நீ கேமராவை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டதும் இப்போ கொஞ்ச நாளாகவே உங்களோட ஆக்டிவிட்டி எதுவுமே சரியில்லாமல் இருக்குது உங்களுக்கு வந்து மிரட்டுற மாதிரி ஃபோன் கால்ஸ்லாம் வந்துட்டுருக்கு இல்லையா. ஸோ வந்துட்டு உங்கள் சேஃப்டிக்காக தான் நான் பண்ணியிருக்கேன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டு அவன் நீ வந்துட்டு இதை எதில் வந்து நான் பார்க்க லெவலுக்கு வந்துட்டு பண்ணி வச்சுருக்கேன்னு கேட்டதும் உங்கள் லேப்டாப்பில் இருந்தே பார்க்கலான்னு சொல்லும்போது அங்கே லேப்டாப்பை போய் செக் பண்ணி பார்த்துட்ருக்கான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயின்ட்ட நீ உண்மையிலேயே என்ன லவ் பண்ணிகிட்ருக்கியா இல்லை நீ ஏதாச்சும் என்கிட்ட மறைச்சிட்ருக்கியான்னு கேட்டதும் நான் உங்களை உண்மையிலே வந்து ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் உங்களுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் ஏன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டு கேட்டதுமே அப்படிலாம் கிடையாது ஆனால் எனக்கு என்னமோ டவுட்டாகவே இருக்குது அப்படின்றத சொன்னதும் என்னென்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் ஆல்ரெடி அங்கே வந்து அது எல்லாத்தையுமே அங்கே காப்பி பண்ணியிருக்கா பட் முழுசாக இன்னும் ரெக்கவர் ஆகாமல் இருந்திருக்கு. ஸோ வந்துட்டு இப்போ நம்ம ஹீரோயின் இது ரெக்கவர் ஆகிற வரைக்கும் ஆக்டிவ் பண்ணணுமே அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மண்டியை போட்டுட்டு நான் வந்து உங்களுக்காக என் உயிரையும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்கேன் நீங்கள் வந்துட்டு இல்லாமல் போயிட்டீங்கன்னா அடுத்த செகண்டே நான் வந்து என்னோடய உயிரை விட்டுருவேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே பெரிய ட்ராமாவாக பண்ணுறா. அப்போ அவை நீ இவ்வளோ தூரத்துக்கு என்ன லவ் பண்ணிகிட்ருக்கியா நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொல்லிகிட்ருக்கான். இப்போ ஹீரோயினோட ஃபோனுக்கு வந்து மெசேஜ் வந்துடுது வீடியோஸ் எல்லாமே ரெக்கவர் ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு உடனே டக்குன்னு அங்கே இருந்து விலகிக்கிட்டு நான் வந்து உங்களுக்காக உயிரை கொடுக்க ரெடியாக இருக்கேன் நீங்கள் அதே மாதிரி எனக்காக உயிரை கொடுக்க ரெடியாக இருப்பீங்களான்னு சொல்லி கேட்டதும் கண்டிப்பாக நான் வந்து உண்மையிலேயே உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். சரி ஓகே அப்படின்னா இப்போ வந்து நீ எனக்காக உயிரை கொடுன்னு சொன்னதும் என்ன சொல்லிகிட்ருக்கேன்னு கேட்டதுமே ஆமாம் நான் வந்து உன்னை லவ்வே பண்ணலையே உன்னை ஹேட் தானே பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்றத சொன்னதும் அவனுக்கு வந்து ரொம்ப டவுட் ஆகிட்டு வேமாங்க ஃபோனை வந்து வாங்கி பார்த்ததுமே புரிஞ்சுக்குது. அப்போ வந்து கூட சேர்ந்துருந்தே இவ துரோகம் பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு நீ வந்து அப்போ எனக்கு வந்துட்டு துரோகம் பண்ணியான்னு கேட்டதும் நீ பண்ணதை விடவா நான் பண்ணிட்டேன் நீ என்னோட சிஸ்டர் பண்ண கொடுமைக்காக தான் நான் வந்து உன்னை பழி வாங்குறதுக்காக வந்தேன்னு சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. அப்போ எவ்வளோ நடிச்சு என்னை ஏமாற்றிட்டா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை போட்டு அடிச்சுட்டு அவன் வந்து டார்ச்சர் பண்ண போகிறான். ஆனால் அதுக்குள்ளே வந்துட்டு போலீஸ் அங்கே வந்து நம்ம ஹீரோயினையுமே வந்துட்டு அங்கே போயான்னு காப்பாற்றிடுறான். இவனை அரெஸ்ட் பண்ணி அங்கே இழுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம ஹீரோயின் அங்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கா. நீ ஒன்றும் கவலைப்படாத இப்போ அவனை வந்து ஜெயிலில் பிடிச்சி போட்டாச்சு கண்டிப்பாக வந்து தண்டனை கூடி சீக்கிரம் கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். வீடியோ பாருன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு அந்த ஆள் ஏகப்பட்ட ஃப்ராடு வேலை பண்ணியிருக்கான். ஸோ அவனை கண்டுபிடிக்கணும் அவங்க சிஸ்டரை வந்து கொலை பண்ணவங்களை வந்து பனிஷ் பண்ணணும்னு தான் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு அவள் வந்துட்டு மேரேஜுமே பண்ணிக்கிட்டான்ற விஷயத்தெல்லாம் சொன்னதும் அங்கே நிறைய வந்து நல்ல கமெண்ட்ஸாக போட்டுட்ருக்காங்க நம்ம ஹீரோயினுக்காக. நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த எவிடன்ஸ்லாம் வச்சு அவனை கண்டிப்பாக வந்துட்டு வெளியே வர முடியாமல் பண்ணிடலாம் அப்படின்றத அங்கே சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அவங்க சிஸ்டரோட ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று உனக்காக வந்துட்டு நான் எல்லாமே கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டேன் அவனுக்கு வந்துட்டு கரெக்டாக
கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைச்சிருச்சு அப்படின்றத சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே நம்ம ஃபூயான் வந்துடுறான். அவன் வந்து கோர்ட்டை வந்து தான் நிரபராதின்னு நிரூபிச்சிட்டான். அவன் வந்து ஒரு மென்டல் கண்டிஷன் சரியில்லாதவேன்னு ஆக்ட் பண்ணி அங்கே ஹாஸ்பிட்டலில் போயிருக்கான்னு சொன்னதுமே அது நல்லது தான். அவன் வந்துட்டு அங்கே இருந்தான்னா ஈஸியாக வந்துட்டு தப்பிச்சிடலாம். பட் இவன் மென்டல் ஹாஸ்பிட்டலில் போயிருக்கானா அவனுக்கான பனிஷ்மெண்ட் அங்கேயே கிடைக்கும் அப்படின்றத சொல்கிறான். பிறகு அங்கே இந்த லீயை காமிக்கிறாங்க. பார்த்தா நர்ஸ் வந்துட்டு அங்கே அவனை டெஸ்ட் பார்த்துட்டு போகும்போது அங்கே வந்துட்டு மென்டல் மாதிரியே பண்ணிட்டுருக்கான். நான் போனதுமே நார்மலாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். என்னை யாரால எதுவும் பண்ண முடியாது, கண்டிப்பாக நான் உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அங்கே பார்த்தா அந்த மூமுவும் அவனோட எக்ஸ் ஒய்ஃபுமே அங்கே தான் இருக்காங்க. நீ பாரு எங்களை ஏமாற்றிட்டு நீயே எங்கள் கூட வந்துட்டியான்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே அங்கே கத்தி வச்சுட்டு ஒரு மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு அவனை வந்து கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஹீரோ ஏன் நாங்கள் அந்த ஃபிஷ்ஷை கொண்டு போய் அங்கே வந்து ஆற்றுல விட்டுட்டு இதுக்கப்புறம் நீ சுதந்திரமாக இருக்கலாம், உனக்கு வந்துட்டு எந்த தடையுமே இல்லைன்னு சொல்கிறா. நம்ம ஃபூயானுமே நான் வந்து உன்னை ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கேன், நீ என்னை மேரேஜ் பண்ணிக்கிருவேன்னு சொல்லிட்டு அங்கே வந்து ப்ரப்போஸ் பண்ணதும் நம்ம ஹீரோயினை ஹாப்பி ஆகிட்டாங்க, ஓகேன்னு சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த சூப்பரான மூவியுமே கம்ப்ளீட் ஆகிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.